ஹாய்மா. ஸோ இன்றைக்கி நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசிக் விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற திங்ஸ் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரிலிம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து லிபரல் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுற ஒரு சொசைட்டி அது. ஸோ அப்போ லிபரல் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. ஸோ பியாண்ட் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் as a human-ஆ, as a citizen-ஆ, as a ஒரு ஆஸ்பைரிங் ஃபார் ஒரு சொசைட்டியில் போய் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண லீடர்ஷிப்புக்கு ஆஸ்பயர் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் இதில் இருக்கிற திங்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது டெமோக்ரஸினா அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபார் ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் பெட்டரான என்ன இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம 7th வீக்கில் ஃபஸ்ட்டு டே, தட் மீன்ஸ் என்னென்னா 43rd டேயில் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ 7th வீக்கில் 43rd டேயில் நம்ம இன்னைக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிற டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கனோட டெஃபினிஷன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் அண்ட் என்னது பை த பீப்புள் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது அப்ளைஸ் டு என்னது ஆல் கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்னா என்னது, ஒரு கவர்மெண்ட்னு ஒன்று இருந்தாலே அது யாரோட கவர்மெண்ட் தான், என்னது ஆஃப் த பீப்புள், பீப்புளோட கவர்மெண்ட் தான். அப்படிதானே? அப்போ எல்லா கண்ட்ரிக்குமே அது அப்ளை ஆகும். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் மட்டும் என்னவா இருக்காது அப்படின்னா அது டெமோக்ரஸியாக இருக்க முடியாது. அப்ளைஸ் டு ஆல் கவர்மெண்ட்ஸ் பட் டசன்ட் கன்வே மச். வெதர் மியான்மர் ஜுந்தா என்ன கிடையாதுன்னா இப்போ மியான்மரில் இருக்கிற மிலிட்ரி ரூல் என்ன கிடையாது அப்படின்னா என்னது, இட்ஸ் நாட் எ டெமோக்ரஸி. ஆனால் அது என்னது மக்களோட கவர்மெண்ட் தான் அது. அதாவது மக்களோட கவர்மெண்ட்னா மக்களை ஆர்கனைசஸ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா. கவர்மெண்ட் வந்தாலும் என்ன அர்த்தம், மக்களை ஆர்கனைசஸ் பண்ணுறதுக்கு. அது மியான்மர் ஜுந்தாவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரான்ஸாக இருக்கலாம். ஆனால் ஃப்ரான்ஸில் டெமோக்ரஸி இருக்கும். அப்போ என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லும்போது டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஒரு நிமிஷமா, ஐம் ரியலி சாரி, ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ ஃபார் த பீப்புள்னு சொல்லும்போது ஃபார் த பீப்புள், மக்களுக்காக, இது மக்களோட ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி. ஃபார் த பீப்புள் மே ஈவன் பெனவலன்ட் டெஸ்பாட்டிசம். பெனவலன்ட் டெஸ்பாட்டிசம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சனோடையோ இல்லை அத்தாரிட்டேரியனாக இருக்கிற டோட்டலிட்டேரியனாக இருக்கிற பீப்புள்ஸை டூ மச்சாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பெனவலன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எதுக்காக உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன், ஓ இன்ட்ரெஸ்ட்டுக்காகவே நான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பிரிட்டிஷ் நம்ம கண்ட்ரியில் இருக்கும்போது இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது, பிரிட்டிஷ் காலனியாக இருக்கும்போது, பிரிட்டிஷ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது அதை டெமோக்ரஸின்னு சொல்ல முடியுமா? அது மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லலாம். ஆனால் அது என்ன இருக்கானது, மக்களோடைய ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. அது ரெண்டும் கூட என்ன ஆகாதுன்னா கம்ப்ளீட்டாக டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தாது. ஏன்னா சைனா, நார்த் கொரியாவில் டெமோக்ரஸி கம்ப்ளீட் லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்த் கொரியான்னு சொல்லும்போது நார்த் கொரியாவில் பீப்புள்ஸ் டூ மச்சாக கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. ஆனால் லீடர் எப்படி கிளைம் பண்ணுவார், அந்த மக்களுக்கான ஆட்சி தான் கிளைம் பண்ணுவார். ஆனால் அந்த மக்களுக்கான ஆட்சியா அப்படிங்கிறது என்னது, ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி யார் வேணா கிளைம் பண்ணலாம். அப்படி இந்த ரெண்டு விஷயம், மக்களுடைய ஆட்சி அண்டு பார்த்தீங்கன்னா என்னது மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு. பை த பீப்புள் அப்படிங்கிறது மக்களால் என்னது இருக்கிற ஆட்சி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி இன் சுவிட்சர்லாந்து ஒரு எக்ஸாம்பிள். அது மக்கள் தான் கவர்மெண்டே ரன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு லா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒவ்வொரு டைம் போய் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு டைமும் ஓட் போட்டு ரெஃபரண்டம் மூலமாக, ப்ளபிசைட் மூலமாக டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. டைரக்ட் டெமோக்ரஸியில் நம்ம ஊரில் இருக்க கிராம் சஃபா மாதிரி, கிராம் சஃபாவில் நிறைய பேர் போய் அட்டன் பண்ணுறதே இல்லை. கிராம் சஃபாவில் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கிராம் சஃபாவில் இருக்கிற எல்லா மெம்பரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் 130 கோடி பேரும் ஒவ்வொரு லா பண்ணும்போது ஓட் போட முடியுமா? நம்ம ஒரு டைம் எலெக்ஷன் ரன் பண்ணுறதுக்கு 2-3 மாதம் ஆகுது. ஸோ அப்போ என்ன அப்படி ரெப்ரசன்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு என்னோட ரெப்ரசன்டேட்டிவ், ஏன் தொகுதியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறேன், சட்டமன்றத்துக்கோ இல்லை பார்லிமெண்ட்டுக்கோ அனுப்புகிறேன்.
சட்டமன்றத்துக்கு அனுப்பினா எம்எல்ஏ, பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினா எம்பி. ஸோ அப்போ என்ன அப்படின்னானது, ஆப்ரஹாம் லிங்கனோட கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக டெமோக்ரஸி அப்படிங்கிறது அந்த எசன்ஸ் அதில் இல்லை. ஃபார் த பீப்புள்னு சொல்லும்போது எசன்ஸ் இல்லை. ஆனால் எசன்ஸ் எப்போ இருக்கும்னு பை த பீப்புள். பை த பீப்புள் என்ன அர்த்தம்னா, ஒரு லா கிரியேட் ஆகுது அப்படின்னா அது பெனவலண்ட் டெஸ்போட்டிசம் மூலமா இல்லை, அது வந்து மிலிட்ரி மூலமா இல்லை. ஒரு லா கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஒரு டிசிஷன் மேக் பண்றோம் அப்படின்னா அது என்னோட டிசிஷன் தான், அது என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் எடுத்த டிசிஷன். அது தட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எதுக்குனானது லிமிட்டட். கவர்மெண்ட் வந்து லிமிட்டட் பை கான்ஸ்டியூஷன். பீப்புளோட கன்சென்ட் மூலமா தான் ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம், கவர்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட கன்சென்ட் மூலமா தான் கவர்மெண்ட் இருக்கு. நான் ஓட் போட்டு கவர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறோம். நம்ம சார்பா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா லா கிரியேட் பண்ணுது. அப்படி சொல்லும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகுது. சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஐடியாஸ் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. மாடர்ன் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன இருக்கணும், நம்ம ஒரு டெமோக்ரஸி ஒரு கண்ட்ரி எப்போ சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். எல்லாருக்குமே, எல்லா அடல்ட்டுக்குமே, நம்ம ஊரில் அடல்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா 18 இயர்ஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே ஓட்டுரிமை கொடுத்தா என்னது பியாண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன அப்படின்னா ரேஸ், ரிலீஜியன், காஸ்ட், செக்ஸ் இது மாதிரி எதையும் பார்க்காம எல்லாருக்குமே, எல்லா அடல்ட்டுக்குமே 18 வயசு ஃபில்ஃபில் ஆன எல்லா அடல்ட்டுக்குமே ஓட்டு இருக்கும் அப்படின்னா தட்ஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாடர்ன் டெமோக்ரஸின்னு சொல்றோம். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ஆர்டிஏ இருக்கு, ரைட் டு அனதர் இன்ஃபர்மேஷன். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ற விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இஷ்டத்துக்கு என்ன பண்ண ரொம்ப சீக்ரெட்ஸ் இருந்தவரை ஃபாலோ பண்ண முடியாது. பட் சில ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ்க்காக சம்டைம்ஸ் என்ன இருக்கலாம், சீக்ரெட்ஸி இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து சீக்ரெசி ஆஃப் ஓத் எடுத்துக்கிறது. ஸோ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் என்ன இருக்கிறான், என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்ட் டெமோக்ரஸியில் நான் என்னோட கன்சென்ட் இருக்கு. எலெக்ஷன்னால என்ன அர்த்தம், கன்சென்ட்னு அர்த்தம். ஸோ ஜான் லாக் என்ன சொல்லுவார், கன்சென்ட் டாசிட்டா இருக்கலாம், எக்ஸ்பிளிசிட்டா இருக்கலாம். ஸோ அப்ரூவல் ஆஃப் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி அப்ரூவல் ரொம்ப முக்கியம். அது இப்போ கன்சென்ட் மூலமா ஒரு 60 பேர் ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. மித்த 40 பேர் ஓகே சொல்லலை. இந்த 40 பேரும் கிளைம் பண்ண முடியாது, நான் வந்து இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஓட்டு போடல, இவர் என்னோட பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இவர் என்னோட சிஎம் கிடையாதுன்னு என்ன பண்ண முடியாது, 40 பேரும் கிளைம் பண்ண முடியாது. அவங்க ஆக்சுவலா எது மாதிரி கன்சென்ட் கொடுக்குறாங்களா, டாசிட் இன்டைரக்டா கன்சென்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இது மெஜாரிட்டி ரூல் தான் மோஸ்ட்லி. என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் இருக்கணுமா கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்படி எப்பதான் டிசிஷன் மேக் பண்றது இல்லையா. அப்ப டிசிஷன் மேக் பண்றதுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு சொல்யூஷன் அப்படின்னா மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்ரூவல் ஆஃப் மெஜாரிட்டி. நெக்ஸ்ட் அகாமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆஃப் மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணா ஒரு லா ஓகே ஆயிரும். ஆனா அந்த லா என்ன ஆகக்கூடாதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அது மைனாரிட்டியா இருக்கலாம் இல்லை மெஜாரிட்டியா இருக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. சம் திங்ஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியாது கவர்மெண்ட்னால. ஈவன் பார்த்தீங்கன்னா லீகலா எலெக்ட் ஆன கவர்மெண்ட்னால கூட ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 29 என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு கல்ச்சரல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ மைனாரிட்டி எல்லாருக்குமே கல்ச்சரல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மைனாரிட்டிஸோட கல்ச்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க கல்ச்சருக்கும் ரைட்ஸ் இருக்கும். அப்போ அவங்க கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டியும் அக்கோமடேட் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் மாடர்ன் டெமோக்ரஸி. ஸோ பிலிம்ஸோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கீழே ஆப்ஷன்ஸ் வச்சு. ஸோ அப்ரூவல் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணும். ஒரு லாவை அப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னா மெஜாரிட்டி இருக்கணும். ஆனா அதே லா அப்ரூவ் ஆன லா என்னவா இருக்கக்கூடாது, மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை டூ மச் கம்மி பண்ணாம இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என் பர்சனாலிட்டி நான் பெட்டரா எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா, என்னோட பர்சனாலிட்டி பெட்டரா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, சில ரைட்ஸ் தேவை. அந்த ரைட்ஸை மெஜாரிட்டியால கூட என்ன பண்ணக்கூடாது, நான் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, மாடர்ன் டெமோக்ரஸில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இட் ரிலைஸ் ஹெவிலி ஆன். ஸோ ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா மாடர்ன் டெமோக்ரஸில இட் ரிலைஸ் ஹெவிலி ஆன் த விஸ்டம் ஆஃப் தி பீப்புள். பீப்புள் சூஸ் பண்ற ஒரு பர்சன் பெட்டரா தான் இருப்பார்.
ஒரு எலெக்டட் பார்த்தீங்கன்னா எனது கவர்மெண்ட் அவரோட எலெக்டட் பண்ணப்பட்ட ஒரு பிஎம் இருந்தாங்க அப்படின்னா அண்ட் சிஎம் இருந்தாங்க அப்படின்னா வாட் எவர் த ஐடியாலஜி வாட் எவர் த பர்சன் அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும், பவர் இருக்கும். எதனால அப்படின்னா அவர் வந்து பீப்புள்ஸால எலெக்ட் பண்ணப்பட்டோம். அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா மக்களால் எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தானே அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்? தட்ஸ் அ பீப்புளோட விஸ்டம். பீப்புள் அறிவான பீப்புள்ஸ், ரேஷனல் பீப்புள்ஸ், ரீசன் இருக்கிற பீப்புள்ஸ், லாஜிக்கல் ரீசன்ஸ் அப்ளை பண்ணி அது மூலமாக தான் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு லீடர் எலெக்ட் பண்ணாங்க. அது மூலமாக டெமோக்ரஸி ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ பீப்புள்னால பெட்டர் பர்சனை சூஸ் பண்ண முடியும், பெட்டர் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியும், பெட்டர் ஐடியாலஜியை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறது தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. தட் மீன்ஸ் தட்ஸ் வை இட்ஸ் பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ரஸி. லிபரல் டெமோக்ரஸியில் மோஸ்ட்லி லிபரலிசம் தான் டெமோக்ரஸிக்கு ரொம்ப க்ளோஸ். ஈவன் சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் டெமோக்ரஸி வந்து விலகி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ லிபரல் டெமோக்ரஸி ஏன் அப்படின்னா லிபரல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரீசனிங்கை வந்து நம்புவாங்க. இண்டிவிஜுவலுக்கு ரீசன் இருக்கு, இண்டிவிஜுவலுக்கு தெரியும் எது ரைட் டு ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இண்டிவிஜுவல் வந்து என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஜான் லாக். அதுதான் லிமிட்டட் கவர்மெண்ட் கிரியேட் பண்றாரு கான்ஸ்டிடியூஷனலிசம் மூலமா. So based on the conviction that there are extraordinary possibilities in ordinary people. Ordinary people is வந்து பிளாட்டோ டைம்ல அரிஸ்டாட்டில் டைம்ல ஆர்டினரி பீப்புள் ஸ்லேவ்ஸ்லாம் ஓகே அவங்க அறிவு இல்லை அப்படிங்கிறது மிடில் ஏஜ்லேயும் அப்படிதான். ஆனால் மாடர்ன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஈக்குவல் வேல்யூ தான். ஆர்டினரி பீப்புள்ஸாலையும் பெட்டர் பர்சனை சூஸ் பண்ண முடியும், பெட்டராக என்ன பண்ண முடியும்னானது திங்ஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அவனுக்கு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் பார்த்தீங்கன்னா அது லிபரல் டெமோக்ரஸியோட இல்லைன்னா ஜென்ரல் டெமோக்ரஸியோட பார்த்தீங்கன்னா எசன்ஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த இன்ட்ரோடக்ஷனில் கன்க்ளூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸிக்குள்ள சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா எட் ஆர்டினரி பீப்புள், அதே ஆர்டினரி பீப்புள் சம்டைம்ஸ் ஃபால்டர் இன் ஜட்ஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஜெர்மனிலையும் இட்டாலிலையும் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த ஜெர்மனியில் ஹிட்லரையும் இட்டாலி இருக்கிற முசோலினியுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. மக்களோட சப்போர்ட் இல்லாமல் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பாசிபிள் கிடையாது. அப்போ சம்டைம்ஸ் பீப்புள் எமோஷன் மூலமாக ட்ரிவன் ஆகி ஒரு டெமோகாக்னா மக்களுக்கு என்ன பிடிக்குமோ எமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் பேசாமல் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எது பீப்புள்ஸை டிவைஸ் பண்ணுமோ, பீப்புளை எப்படி எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணலாமோ, இனம் சார்ந்து பேசுறது, மொழி சார்ந்து பேசுறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸை வந்து அதுதான் மேலே இருக்கும். இனமும் ஐடென்டிட்டி மேலே இருக்கும். எது இருக்காது அப்படின்னா பீப்புள்ஸோட ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், வெல்த், இன்கம், ஈக்குவாலிட்டி இதை பேச மாட்டாங்க. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் எமோஷன் மூலமாக பீப்புள்ஸ் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா ஹூக்கப் ஆயிடுவாங்க. ஸோ தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஃபால்ட் இன் ஜட்ஜ்மெண்ட், ஸ்வேய்டு பை எமோஷன்ஸ் அண்ட் மிஸ்லெட் பை பார்த்தீங்கன்னா டெமோகாக். தட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா சேலஞ்சஸ் இன் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் மெரிட்டோக்ராசி ரீப்ளேசஸ் பார்த்தீங்கன்னா மிடியோக்ரிட்டி. ஸோ ரொம்ப இன்னொரு ப்ராப்ளம் அது. நம்ம ஊரில் அந்த ப்ராப்ளம் இல்லை. மெரிட்டோக்ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா வந்து லேர்ன்டு பீப்புள்ஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பொசிஷன் பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இப்போ நான் டெமோகாக் வேணாம், எனக்கு எமோஷன் சும்மா லீட் பண்ண மாட்டேன், ஒரு குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மெரிட்டோக்ராசி கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கு. ஸோ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருந்துச்சு. ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி போயிட்டோம், இப்போ நிறைய நாள் ஆயிடுச்சு. இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸஸ்ல, லெட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸஸ்ல ரீசன்ட் டைம்ல பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகாத, பாலிடிக்ஸ்ல ரொம்ப நாள் இன்வால்வ் ஆகாத மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் பர்சன்ஸ், ஈவன் ட்ரம்பை கூட சொல்லலாம், முதல்ல பாலிடிக்ஸ்ல அவ்வளோ இன்வால்வ் ஆகாம இப்போ ரீசன்ட் டைம்ல பிசினஸ் முகுல்ஸ், அதாவது லெட்டின் அமெரிக்கன் நியூஸ்லாம் படிங்க, பாலிடிக்ஸ்ல அது வரைக்கும் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. திடீர்னு 35-36 இயர்ஸ்ல திடீர்னு உள்ள வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்லேயே பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணி அது மூலமா என்ன ஆயிடுவாங்கன்னு எலெக்ட் ஆயிடுவாங்க. மெரிட்டோக்ராசி பீப்புள்ஸ் மெரிட்டுக்கு சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெரிட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயும் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தெரிஞ்சு வச்சுங்க. சேலஞ்ச் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த சேலஞ்ச் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் எமோஷன் மூலமா லெட் ஆகி டெமோகாக் மூலமா மிஸ்லீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு கன்க்ளூட் பண்ணும்போது எல்லா டெமோக்ரஸின்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் டைம் கன்க்ளூட் பண்ணும்போது ஆல் இல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கேன் பி கியூர்ட் பை மோர் டெமோக்ரஸி. இது புரியுது உங்களுக்கு? எப்படின்னா டெமோக்ரஸி அதை இதை விட பெட்டரான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடையாதுமா. டெமோக்ரஸியை விட பெட்டரான ஒரு சொல்யூஷன் நம்ம ஹியூமன்
நம்ம சிவிலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா டெமோக்ரஸி. அதோட பெட்டர் ஐடியா கிடையாது. வேற என்ன பண்ணுவீங்க? டெமோகிட்ட கொடுப்பீங்களா, கிங்கிட்ட கொடுப்பீங்களா? ஸோ யார் வேணா அது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் மார்க்ஸ் சொல்றதெல்லாம். ஆனால் அது ரியல் டைம்ல அது வந்து என்னவா இருக்காதுன்னா ஒவ்வொரு பர்சனாலிட்டியை பொறுத்து, ஒவ்வொரு டைமை பொறுத்து, கண்டெக்ஸ்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஆனால் டெமோக்ரஸி அப்படி கிடையாது. அதில் நிறைய என்ன இருக்குன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். டெமோக்ரஸி இருக்கிறதுனால, டூ மச் நாய்ஸஸ் இருக்கிறதுனால, டூ மச் எல்லாருக்கும் வாய்ஸஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், growth ஸ்லோ டவுன் ஆகலாம். ஆனால் அதே வந்து டெமோக்ரஸி இருக்கிறதுனால தான் என்ன ஆகும்னா நிறைய தவறுகள் பண்றத வந்து இதாகும். இவர் ஜேஎஸ் மில் சொல்ற மாதிரி நம்ம தப்பை நம்ம திருத்திக்கிறதுக்கு நிறைய பேரை பேச விடும்போது நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் கேட்கும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இனங்கள் இருக்கிற நிறைய மொழிகள் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது நிறைய ரிலீஜியஸ் கேஸ்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது அந்த கண்ட்ரியில் டெமோக்ரஸி இருக்கிறதுனால தான் டைவர்சிட்டி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்கிறதுனால தான், அதாவது டெமோக்ரஸி மூலமாக ஒரு யூனிட்டி கிரியேட் பண்ணுறோம். டெமோக்ரஸின்னு வரும்போது எந்த கேஸ்ட் செக்ஸ் ரிலீஜன் என்னது லாங்குவேஜாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் ஒன்று தான், ஒரே ஓட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிட்டி கிரியேட் ஆகுது. அந்த யூனிட்டி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா சில சம்டைம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் டூ மச் போகாமல், டூ மச்சாக சில விஷயங்கள் போகும்போது கண்ட்ரி பிளவுபடலாம், நிறைய விஷயங்கள் கிரியேட் ஆகலாம். அப்படி போகாமல் நார்த்தன் ஸ்டேட்ஸ் டூ மச் ஏதாச்சும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், சவுத்தன் ஸ்டேட்ஸ் டூ மச் ஏதாவது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது. எக்கனாமி வந்து நார்த்தில் டவுன் ஆகும்போது சவுத்தில் ப்ராஸ்பர் ஆகலாம், சவுத்தில் டவுன் ஆகும்போது நார்த்தில் ப்ராஸ்பர் ஆகலாம். இது மாதிரி ஒரு பேலன்சிங் ஆக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸின்னு சொல்லலாம். ஸோ டெமோக்ரஸியில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டெமோக்ரஸி ஒழிக்கிறதுக்கு பதிலாக மோர் டெமோக்ரஸி கிரியேட் பண்ணும், மோர் டயலாக்ஸ் கிரியேட் பண்ணும், மோர் ரைட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்டோட எசன்ஸ். ஓகேவா? வேவ்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இது வந்து இன்னொரு கான்செப்ட். டெமோக்ரஸி எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் பி ஹண்டிங்டனோட ஒரு தியரி. இது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக டெமோக்ரஸின்னு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டென்ட் இல்லை அப்படின்னா இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் டெமோக்ரஸி எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிகின் இன் 17th century இன் த வெஸ்ட். ஸோ 1600களில் தான் 1648 பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ஃபாலியன் அக்ரிமெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டைமில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 1648 பார்த்தீங்கன்னா பியூரிட்டன் ரெவல்யூஷன், 1668 பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெவல்யூஷன், இங்கிலீஷ் ரெவல்யூஷன், க்ளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த ரெவல்யூஷன்ஸ் மூலமா யூகேல எஸ்பெஷலி பிரிட்டன்ல, அதாவது யூகேல யுனைடெட் கிங்டம்ஸ்னு கிரியேட் ஆச்சுன்னா டெமோக்ரஸி கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல, யூஎஸ்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17th century ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸஸ் சொல்லுவோம். இதை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸஸ் யூரோப்பும் யூஎஸும் சேரும் அதில். ஃபாலோட் பை இட்ஸ் ரிவர்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்வார் பீரியட்ல இன்டர்வார் பீரியட் அப்படிங்கிறது 1914 ஃபர்ஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் 1919 ஃபர்ஸ்ட் வார் முடிஞ்சிடும். இந்த 1919 இருந்து அடுத்த வார் 1935-36 நெக்ஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும். இந்த 1919 இருந்து 1935 இருக்கிறது தான் வேர்ல்டு வார் 1க்கும் வேர்ல்டு வார் 2க்கும் இடையில இருக்கிற டைமை நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்வார் பீரியட்னு சொல்லுவோம். இந்த இன்டர்வார் பீரியட்ல ஜெர்மனி, போர்ச்சுகல், இட்டாலி இது மாதிரி கண்ட்ரீஸ் என்ன ஆச்சுன்னா டெமோக்ரஸி டவுன் ஆச்சு. அதாவது ஜெர்மனியில் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி யூஸ் பண்ணி தான் என்ன வருவார், பவருக்கே வருவார். எலெக்ஷன் மூலமாக தான் பவருக்கே வருவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அதே எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸை இது பண்ணிட்டு அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கே வந்து என்னதுன்னா சம்டைம்ஸ் தெரியாமல் ஒரு டெமோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ ஹிட்லர் இல்லை, அப்படி ஹிட்லர் எப்படி வந்து இன்டர்வார் பீரியட்ல ஜெர்மனியில், இட்டாலியில், போர்ச்சுகீஸில், போலண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆஃப் டெமோக்ரஸி. ஆல்ரெடி இந்த டெமோக்ரஸி என்ன ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 17th century. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20th century, தட் மீன்ஸ் இன்டர்வார் பீரியட்ல 1990 to 1955 ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சு. நிறைய இடங்கள்ல டெமோக்ரஸி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ். செகண்ட் வேவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபாலோட் இன் செகண்ட் வேர்ல்டு வார் இன் த வெஸ்ட் அண்ட் ஃபார்மர் காலனிசஸ். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா, ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா தட்ஸ் மீன்ஸ் 1945 வார் முடிஞ்சிருச்சு. ஸோ வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1947 இந்தியா, சைனா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் காலனிசஸ்க்கு என்ன கிடைச்சுன்னா ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன வந்துச்சுன்னா
சைனா மாதிரி சோஷியலிசம் ஃபாலோ பண்ண கண்ட்ரிஸை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸும் என்ன வந்துச்சுன்னா வந்து டெமோக்ரஸி வந்துச்சு. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஸோ 1940 1950களில் 60களில் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸஸ்லாம் ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. நிறைய கண்ட்ரிஸஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட் ரிவர்ஸ் இன் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் வேர்ல்டு எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் அது. ஃபார்மர் காலனிசஸ்னா யாரை சொல்லலாம்? இந்தியா ஒரு ஃபார்மர் காலனி. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஓகேவா, வேற என்ன ஃபார்மர் காலனிசஸ் இருக்கா? வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீசஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீசஸ், எல்லா கண்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கிடைச்ச உடனே என்ன வந்துச்சு? ஃப்ரீடம் கிடைச்ச உடனே அந்த இடங்கள்ல டெமோக்ரஸி வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியில் அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீசஸ்ல ஈவன் பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எவன் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தானோ அவனே என்னது ஆட்டோக்ராட்டிக்காக மாறிட்டான். பவர் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, ஒன்ஸ் நீ பவரை டேஸ்ட் பண்ணீங்கன்னா விடவே முடியாது. அந்த மாதிரி போதை எதுவும் இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபேக்ட். ஏன்னா இந்தியா தவிர நூற்றுக்கணக்கான கண்ட்ரியில் ஃப்ரீடம் கிடைச்ச கண்ட்ரீஸஸ்ல டெமோக்ரஸி வந்து எல்லா டெமோக்ரஸி என்ன ஆயிடுச்சுன்னா அது ஃபெயில் ஆயிடுச்சு. பாகிஸ்தான்ல மிலிட்டரி கவர்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. பங்களாதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நிறைய ரெவல்யூஷன் அது இது நடந்து டிஃப்ரெண்ட் எனது மிலிட்ரி ரூல்ஸஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த மிலிட்ரி ரூல்ஸ்லேருந்து ரெவல்யூஷன் நடந்து மறுபடியும் எனது டெமோக்ரஸி வந்து மறுபடியும் எனது மிலிட்ரி ரூல் வந்து மறுபடியும் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரிக்கியான பொசிஷனாக இருக்குது. இந்தியாலாம் எமர்ஜென்சி டைமை தவிர 1976 எமர்ஜென்சி டைமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்தியா டெமோக்ரஸி இன்டாக்டாக இருந்துச்சு. ஈவன் எமர்ஜென்சியோட பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் படி கிரியேட் பண்ணாதான். அதுக்கப்புறம் என்னதுன்னா பீஸ்ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னா எமர்ஜென்சி போயிட்டு மறுபடியும் என்ன வந்துருச்சுன்னா நார்மல் எலெக்ஷன் வந்துருச்சு. அதுவுமே கான்ஸ்டியூஷன் படி தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அதே கான்ஸ்டியூஷன் லூப் ஹோல்ஸ் வந்து யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியா ஒரு கண்ட்ரி மட்டும் தான் எக்ஸப்ஷன். மற்ற எல்லா கண்ட்ரிலையும் என்ன ஆச்சுன்னா ரீசன் என்ன அப்படின்னா நேரு மாதிரியான லீடர்ஸ் அவங்க பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னு பவரை ரொம்ப என்ன பண்ணல அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பவர் அப்படிங்கிறதுல உள்ள ரொம்ப மூழ்காம அவங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நேரு மட்டும் சொல்ல நேரு மாதிரியான லீடர்ஸஸ் எல்லாரும். ஸோ அப்போ என்ன கிரியேட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கிரியேட் பண்ணாங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கிறதுக்கு. அம்பேத்கர்கிட்ட பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணுற பவரை கொடுத்துட்டு டிராஃப்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு அவர் எல்லா கம்யூனிட்டிஸஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேலன்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருந்தாங்க, ஒரு ஃபோர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடிஸஸ் இது மாதிரி எஜுகேஷனலுக்கு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இந்தியா மாதிரி அதாவது அவன் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா இனம் இருக்கிற கண்ட்ரீஸஸ்லேயே டெமோக்ரஸி உருப்புறதில்லை. ஒரே மாதிரி இனம் இருக்கிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இல்லை அப்படின்னா பீப்புள்ஸ் என்ன ஆயிடுவாங்கன்னா ஹிட்லர் மாதிரி டெமோக்ரஸி கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதனால இந்தியாலாம் வந்து வேறு வழியே இல்லை, தனித்தனியாக பிரிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணி தனித்தனி ஃபெடரலிசம் அப்படிங்கிற சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணி அது டூ மச்சாக போகாமல் எல்லாரையுமே வந்து அக்கோமடேட் பண்ணும்போது கண்ட்ரி எப்படி இருக்குனானது ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா அக்கடி இந்த லேட் 1980s 1980களில் தேர்ட் வேவ் வந்து கிரியேட் ஆச்சு. கொலாப்ஸ் அதாவது 1990ல் என்ன ஆச்சுன்னா யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா டிஸ்இன்டெகிரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் போயிடுச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன இருந்துச்சு சோஷியலிசம் இருந்துச்சு. சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸஸ் எல்லாமே சேர்ந்து கிரியேட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறது. சோவியத் ரஷ்யா, சோஷியலிஸ்ட் இல்லை சோவியத் ரஷ்யா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது லிபரல் டெமோக்ரஸிங்கிறது இருக்காது. அங்கே எப்படி இருக்குன்னா டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் அப்படின்னு இருக்கும். அதாவது இயக்கங்கள், யூனியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து டிசிஷன் எடுப்பாங்க. ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிற ஆளெல்லாம் சேர்த்து டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து மேலே இருக்கிற இன்னொரு ஆர்கனைசேஷன் போகும். கடைசி லீடர்கிட்ட இருப்போம். அந்த லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுதான். ஸோ இங்கே என்ன இருக்காது அப்படின்னா ஸ்டாலின், லெனின் மாதிரி பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யன் லீடர்ஸஸ் ரொம்ப டோட்டலிட்டேரியன் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸாக மாறிடுச்சு. அதனால யாருமே அதை மோஸ்ட்லி இப்போ இருக்கிற சைனா மாதிரி சைனாவில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னது நம்ம சொல்ற லிபரல் டெமோக்ரஸி சைனால கிடையாது, ஈரான்ல கிடையாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எலெக்ஷன்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா நம்ம சொல்ற டேர்ம்ல டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்காது. இந்த யூஎஸ்எஸ்ஆர் 1990ல் அதாவது 1980 லாஸ்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ்எஸ்ஆர் டவுன் ஆகும்போது யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட இப்ப இருந்த உக்ரைன்லாம் இருக்கு தெரியுமா, இப்ப இருந்த உக்ரைன், கசகஸ்தான்,
அர்மேனியா, இது மாதிரி கண்ட்ரிஸஸ் வந்து ரஷ்யாட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு. அப்போ பிரிஞ்சு போகும்போது அந்த கண்ட்ரிஸஸ் வந்து கையில் காசு இல்லை, ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறதுனால வெஸ்ட்டு போனாங்க. வெஸ்ட்னா யாருன்னா அது ஃப்ரான்ஸ், யூகே, யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரீஸ்ல ஹெல்ப்புக்கு போகும்போது யூஎஸ்ஏ என்ன சொல்லிச்சுன்னா அது நீ என்ன பண்ணணும், டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணு, ரிஃபார்ம் பண்ணு, டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணி ரிஃபார்ம் பண்ணனா நான் என்ன பண்ணுறேன், காசு கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஸோ அது மூலமாக நிறைய கண்ட்ரிஸஸ் என்னதுன்னா டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து யூரோப்பை வந்து வெஸ்டர்ன் யூரோப்பு, ஈஸ்டர்ன் யூரோப்னு பிரித்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பில் ஃப்ரான்ஸு, யூகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மனி, இவங்களாம் இருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அர்மேனியா, கசகஸ்தான் வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸஸ்ல வந்துடும். ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்னு சொல்லும்போது ஜெர்மனியே ரெண்டா, வெஸ்ட் ஜெர்மனி அண்ட் எனது ஈஸ்டர்ன் ஜெர்மனின்னு இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அது உக்ரைனுக்கு மேலே இருக்கிற போலண்டு. ஸோ இது மாதிரி கண்ட்ரிஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் ஃபாலோ, ஹங்கேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸஸ் ஒன்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா டவுன் ஆக ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாம் எந்த பக்கம் வந்துட்டாங்க, வெஸ்டர்ன் என்னது கண்ட்ரிஸஸ் பக்கம் வந்துட்டாங்க, டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே சொல்கிறோம். occurred in the late 1980s with the collapse of USSR and spread to another eastern another Europe. So considered almost பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் யூனிவர்ஸ்னா எல்லா இடங்கள்லையும் இப்போ என்ன ஈவன் ரஷ்யா இட் செல்ஃப்லையும் எலெக்ஷனும் 5 years ஒன்ஸ் எலெக்ஷன்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லா கண்ட்ரியிலும் என்ன வந்துருச்சு அப்படின்னா அது டெமோக்ரஸி வந்து. ஆனால் எக்ஸப்ஷன் டு பார்த்தீங்கன்னா அது அரப் கண்ட்ரிஸை தவிர அரப் எக்ஸப்ஷனலிசம் அப்படிம்பாங்க. இந்த அரப் எக்ஸப்ஷனலிசம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அது யூரோப்பியன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு டேர்ம். அது எதுக்காக அப்படின்னா அரப் கண்ட்ரிஸஸ்ல என்ன இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஆயில், எல்லா டைம்ல ஆயில் இருந்துச்சு. அந்த டைம்ல ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. ஆயில் இருந்ததுனால அந்த கண்ட்ரிஸில் டெமோக்ரஸி கிரியேட் பண்ணா அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இருக்கிற லீடர்ஸ் வந்து மக்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. மக்களுக்காக ஒர்க் பண்ணும்போது அந்த ஆயிலை வந்து ஈஸியாவோ சீப்பாவோ என்ன பண்ண மாட்டான்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸஸ் கொடுக்க மாட்டான். ஸோ அதனால இப்போ அரப் எக்ஸப்ஷனலிசம் சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் என்ன தேவையில்லை, டெமோக்ரஸி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அரப் அப்படிங்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இஸ்லாமில் டெமோக்ரஸிங்கிறதே ஒன்று கிடையாது. டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, அரப்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் டெமோக்ரஸி அப்படிங்கிறது எங்கே தேவையில்லை, அரப் கண்ட்ரிஸஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது அரப் எக்ஸப்ஷனலிசம் அப்படிங்கிறது. அரபுக்கு எக்ஸப்ஷனலிசம், அவங்க என்ன இருக்காருன்னு டெமோக்ரஸி இருக்காது. எதுக்காக அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிமை கிரியேட் பண்ணிட்டு அந்த அத்தாரிட்டி ரெஜிம் யார் கண்ட்ரோலில் இருப்பா, யூஎஸ் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்ட்ரோலில் இருக்கும். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடந்ததா இருக்கும். ஸோ இதை தான் அரப் எக்ஸப்ஷனலிசம் சொல்கிறோம். இது ரொம்ப டீப்பாக போகணும். இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம். நமக்கு சிம்பிளாக தேர்ட் வேவ் அப்படிங்கிறது யூஎஸ்எஸ்ஆர் டவுன் ஆகும்போது, யூஎஸ்எஸ்ஆர் சொல்லிட்டு பெரிய ஒரு எம்பையர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தான் சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸஸ் எல்லாமே சேர்ந்து. அதுலேருந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸஸ் வெளியே வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யா இட் செல்ஃபே என்னது டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அரப் எக்ஸப்ஷனலிசம். ஈவன் சைனா கூட எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஆனால் அது லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அது லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா சைனால ஒரு பார்ட்டி தான் இருக்கு, சிங்கிள் பார்ட்டி அப்படிங்கிறது லிபரல் டெமோக்ரஸியில் வராது. அது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1600களில் 17th century ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அது எப்போ ரிவர்ஸ் ஆச்சு, இன்டர்வார் பீரியட்ல ரிவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பார்த்தீங்கன்னா காலனிசஸ்ல வெஸ்ட்லையும் ஃபார்மர் காலனிசஸ்லையும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு தேர்ட் வேர்ல்டில், எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில். ஸோ தேர்ட் வேவ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்ட்ரிஸ்னா புரியல. தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது லிபரல் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறவங்க, செகண்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது சோஷியலிஸ்ட் கண்ட்ரி, தேர்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது புதுசாக ஃப்ரீடம் கிடைச்ச அண்ட் பார்த்தா டெவலப்பிங் கண்ட்ரிஸஸை, இந்த ரெண்டு கேம்ப்லையும் சேராத கண்ட்ரிஸை தேர்ட் வேர்ல்டுமாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வேவ்ல என்ன ஆச்சு அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டெகிரேஷன் என்ன நடந்துச்சு, அரப் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு என்ன சொன்னோம். யூனிவர்சல் எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாமே இப்போ கவர்மெண்ட்னாலே டெமோக்ரஸி தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் யூனிவர்சலிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி லெவலுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் வேவ் அப்படிங்கிறது இப்போ நம்ம மாடர்னாக ரீசன்ட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம். அது ஃபோர்த் வேவ்னா அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு துனிஷியாவில். நீங்கள் நியூஸ் பேப்பரில் என்னது முதவே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னது ஆஸ்பிரன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணி 15 வருஷம் ஆச்சு தானே. ஸோ நாட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுமா. துனிஷியாவில் 2010 அது டைம் என்ன ஆச்சுன்னா ரெவல்யூஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அரப் கண்ட்ரிஸஸ் தான், நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அது.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அரபு இன்ஃப்ளூயன்சஸ் இருக்க கண்ட்ரீஸில். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸில் ஈரான், ஈராக் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்னது டெமோக்ரஸி சார்பாக இருக்கிற டெமோக்ரஸியை கேட்டு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னது நார்த்தன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய வந்து ரெவல்யூஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு டெமோக்ரஸி கேட்டு. ஸோ வந்து அது ஆனால் அந்த அரப் ஸ்ப்ரிங் அடிமா, அரப் ஸ்ப்ரிங் ஆனது ஒரு வசந்த காலம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எல்லாருமே டெமோக்ரஸி சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா லிபியா இது மாதிரி கண்ட்ரிஸ், சிரியா இது எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் ஆச்சு டெமோக்ரஸிக்கான என்னது இயக்கங்களும் டெமோக்ரஸிக்கான ப்ரொட்டஸ்ட்டும் டெமோக்ரஸி ஆல்மோஸ்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னது இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் இன்வால்வ் ஆகும். யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ் இவங்களாம் இன்வால்வ் ஆகி அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா டெரரிஸ்ட்டுமே கிரியேட் ஆன ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெரரிசமும் ஃபாரின் ஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி அது ஒரு மாதிரி என்னது டெமோக்ரஸிக்காக ஸ்டார்ட் ஆன ரெவல்யூஷன் டெரரிஸ்ட்டும் அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸஸும் மிஸ்யூஸ் பண்ணதுனால அது அரப் சம்மராக மாறிடுச்சு. வசந்த காலமாக ஸ்டார்ட் ஆனது என்ன ஆயிடுச்சுன்னானது ஒரு மாதிரி பஞ்சம் மாதிரி என்னது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சும்மா ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் இல்லைன்னா என்னது மெட்டஃபோர் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இது என்னென்ன வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது யூ ஹாவ் டு என்னது சைட் இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் டெமோக்ரஸி எப்படி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது இது மாதிரி பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கிரிட்டிக்ஸ் see this as வெஸ்டர்ன் டிஸ்கோர்ஸ். எவனுக்கு வந்து டெமோக்ரஸி பிடிக்காது அவன் என்ன சொல்றானது இது வெஸ்டர்ன் டிஸ்கோர்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணானா அவனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த சொல்றான், அது அவனோட கல்ச்சர், அது எங்க கல்ச்சர்ல டெமோக்ரஸி இல்லை அப்படிங்கிற கிரிட்டிசிசமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் கொரியா கூட ஈவன் டெமோக்ரஸின்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் லிபரல் சொல்ற டேர்ம்ல டெமோக்ரஸி பண்ண மாட்டேன் அடிப்பாங்க. அது எப்படின்னு சொல்றேன், கண்ட்ரோலிங் ரிசோர்சஸ் த்ரூ கிளைண்டலிஸ்ட் ரெஜிம்ஸ். அதாவது அரப் கண்ட்ரீஸஸ் இருக்கிற ஆயில் மாதிரி ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக கிளைண்டலிஸ்ட் ரெஜிம்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா தனக்கு பிடிச்ச ரெஜிம்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக, தனக்கு பிடிச்ச ஆட்களை வைக்கிறதுக்காக. அந்த ஊர்ல இருக்கிற கடாஃபி நினைக்கிற பேர், கடாஃபி வந்து லிபியால வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க உள்ள ஒரு லீடரா இருந்தாரு. ஸோ அப்போ அவர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட வந்து இது பண்ணாதது போது, கோஆப்ரேட் பண்ணாதது போது டெமோக்ரஸிங்கிற பேரில் பீப்புள்ஸை வந்து ஈவன் டெரரிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுத்து அந்த ஊரில் வந்து ரெவல்யூஷன் விஷயம்லாம் கிரியேட் பண்ணி அது மூலமாக கடாஃபியை ரிமூவ் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்கு பிடிச்ச கிளைண்ட் மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் வைக்கிறது, அதான் கிளைண்டலிஸ்ட் ரெஜிம்ஸ். இதெல்லாம் சும்மா ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் கிரிட்டிசிசம் பாயிண்டாக சொல்கிறேன், அது கரெக்டு ராங்னு சொல்ல. ஸோ கிரிட்டிசிசம் பாயிண்ட், கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா என்னது இது மாதிரி சிரியா லிபியா எக்ஸாம்பிளோட சொல்லணும். சிரியா லிபியாவில் ரிசோர்ஸஸ்க்காக கிளைண்டலிசம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸஸ் மிஸ்யூஸ் பண்ண போடுறாங்க அப்படிங்கிற என்ன இருக்கு அப்படின்னு நீ சொல்லாத, அப்படின்னு என்ன இருக்கு கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் நோஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் என்னன்னு சொல்லிட்டு சும்மா டெமோக்ரஸி பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஹிஸ்டோரிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொன்னோம். நெக்ஸ்ட் என்ன கிளாசிக்கல் நோஷன் ஆஃப் டெமோக்ரஸி கிளாசிக்கல் நோஷன் எப்படி இருந்திருக்கு, ரீசன்ட் டைம்ல எப்படி இருந்திருக்கு, எப்படி வந்து கண்டெம்பரரி டெமோக்ரஸி எப்படி இருக்கு, கண்டெம்பரரி டெமோக்ரஸி அப்படி சிலபஸ்ல இருக்கிற விஷயம். ஸோ கிளாசிக்கல் டெமோக்ரஸினா கிளாசிக்கல்ல முதல் அப்படின்னா என்னது ஏன்ஷியன்ட் டைம்ல கிரீக்ல எப்படி இருந்துச்சு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி டெமோக்ரஸி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கிளாசிக்கல் நோஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ கிரீக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது மீட் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் ஃப்ரீ மென் அண்ட் பப்ளிக் டிசிஷன்ஸ் த்ரூ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஸ்கஷன் இதை சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ரீ மென் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டீடு கிரீக் மென், ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும் அண்ட் பார்த்தீங்கன்னா அவன் கிரீக்காகவும் இருக்கணும். அவனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா ஃப்ரீ ஸ்பீச் டிஸ்கஷன் பண்ணுற ரைட்ஸ் இருக்கும். ஸ்லேவுக்கு இருக்காது. ஏன் ஸ்லேவுக்கு இருக்காது, ஏன் மற்றவனுக்கு இருக்காது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் நம்ம பிளாட்டோ அரிஸ்டாட்டில் படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா. அரிஸ்டாட்டில் என்ன சொல்ல, ஸ்லேவுக்கு அறிவு இருக்காதுங்கிற, ஸ்லேவ்னால என்ன பண்ண முடியாது, பெட்டான ரீசனிங் இருக்காது, அவன் பயப்படுவான், டெசிஷன் மேக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. டெசிஷன் யார் தைரியமாக எடுத்து பண்ணுவான் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி இருக்கிற மென் உமன் கூட எனக்கு கிடையாது, சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் அட்லீஸ்ட் இந்த டெமோக்ரஸி ஃப்ரீ ஸ்பீச் டயலாக் அது மூலமாக தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெஸ்பெக்ட் ஃபார் லா அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறா அப்படின்னா லா படி தான் இருக்கணும், எல்லாமே லா படி இருக்கணும் அப்படின்றார். ஸோ ஈவன் பிளாட்டோட லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஃபிலாசபர் கிங்லேருந்து லைட்டாக இறங்கி வந்து இல்லை லாக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். ஸோ எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் இருக்குது. கன்சர்வேட்டிவ்ஸ்ட் அரிஸ்டாட்டில் கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன அர்த்தம், எஸ்டாப்ளிஷ் பொசிஷன் ஆல்ரெடி இருக்கும். லா அண்ட் ஆர்டருக்கு ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ப்ரொசீஜர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி மென்னுக்கு இருக்கிற ரைட்ஸ் அப்படியே வச்சுக்கிறது. ஸோ அது இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா எங்க பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் படிக்கும்போது. நெக்ஸ்ட் பிளாட்டோக்கு என்ன அப்படின்னா
argued people were not properly equipped with education. எவனுக்கு எஜுகேஷன் இருக்கோ, எவன் வந்து என்னது எவனால ஃபார்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, எவனால தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, எவனுக்கு ரீசனிங் இருக்கோ அவன் வந்து ஃபிலாசபர் கிங்காக இருப்பான். அவன் சொல்றதா மற்ற எல்லாருமே கேட்கணும். அரிஸ்டாட்டில் ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ரூல் ஆஃப் மெனி அப்படிங்கிறத படித்தோம் இல்லையா. ஸோ அவர் மிடில் பார்த்து சூஸ் பண்ணுறாரு. ரேதர் தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா டெமோக்ரஸி இருந்துச்சுன்னா மீடியோக்ரே அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பூர் பீப்புள், அதாவது பூர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக அறிவு இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஸ்லேவ்ஸ் நிறைய இருப்பான், உமன் சில்ட்ரன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேவலமான லீடரை சூஸ் பண்ணிடுவாங்க. பட் சூஸ் பண்ணால் மீடியோக்ரே, ஒரு குவாலிட்டி இல்லாமல் மீடியோக்ரே இருக்கிற மாதிரி ஒரு ரூல் கிரியேட் ஆகும் அப்படின்னு யார் நினைக்கிறான்? அரிஸ்டாட்டில் நினைக்கிறார். நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில்ஸ் மிக்ஸ்டு கான்ஸ்டியூஷன். மிக்ஸ்டு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னது? அரிஸ்டோக்ராசிக்கும் வாய்ஸ் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. இது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா 3 விதமாக பிரிப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர் கிங், இல்லைன்னா டைரனியா இருக்கிற ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது பூர் பீப்புள்ஸஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பூர் பீப்புளும் இல்லாமல் மொத்த எல்லாருமாவும் இல்லாமல் ஒரு ஆளாகவும் இல்லாமல் மிடிலா. ஸோ மிக்ஸ்டு கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. தட்ஸ் மீன்ஸ் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் அக்கோமடேட் பண்ணுறது மாதிரியான சிஸ்டமை யார் ட்ரை பண்ணுவா? அண்ட் அரிஸ்டாட்டில் ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் என்னது ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நோஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ மாடர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் கிளாசிக்கலா, அதாவது கிளாசிக்கல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒரு விதம் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? மாடர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்ன்னு சொல்லும்போது மாடர்ன் பீரியட்ல மேக்கியாவெல்லி, மொண்டெஸ்கியூ என்ன அப்படின்னா பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா டெமோக்ரஸியை ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மட்டும் பார்க்கறது, சப்ஸ்டன்ஸாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதுதான். ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எலெக்ஷன் நடந்துச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா டெமோக்ரஸி இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கான்னா சப்ஸ்டன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மக்களோட வாய்ஸஸ் கேட்கப்படுதா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எலெக்ஷன் மூலமாக ஒரு கவர்மெண்ட் கிரியேட் ஆச்சா அவ்வளோதான் முடிஞ்சு. தட்ஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மட்டும் என்ன பார்க்கறதுன்னா டெமோக்ரஸியை பார்க்கறது. ஹோப்ஸ் லாக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. ஸோ என்ன அப்படின்னா சோஷியல் கான்ட்ராக்ட் தியரினா ஹோப்ஸ் லாக் 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன், சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் மூலமாக லிமிட்டட் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி, ஆனால் ஹோப்ஸுக்கு லிமிட்டட் கவர்மெண்ட் கிடையாது. ஹோப்ஸுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி, ஃபுல் அத்தாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட். பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் ஆப்ளிகேஷன்ஸ் மட்டும் இருக்குன்னு படித்தோம். லாக் அப்படி கிடையாது, லிமிட்டட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார். கான்ஸ்டியூஷன் மூலமா லிமிட் பண்ணி என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. லாக்கோட பிரின்சிபல்ஸ் நம்ம இன்னும் ஃபாலோ பண்றது. லிபரல் டெமோக்ரஸினால லாக்கோட பிரின்சிபல்ஸ் தான். பீப்புள் டாசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் கன்சென்டோட, என்னோட கன்சென்டோட தான் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ பிளேசிங் பொலிட்டிக்கல் லெஜிட்டமசி ஆன் த கன்சென்ட் ஆஃப் த பீப்புள், தட்ஸ் அ கீ வேர்ட். அது சேலஞ்சிங் டிக்டேட்டர்ஷிப் அண்ட் டிவைன் ரைட்ஸ். டிக்டேட்டர்ஷிப்பையும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். டிவைன் ரைட்ஸ் என்னது? கிங்கோட பையனுக்கு அடுத்த ஆட்சி போகலாம் கிடையாது. நீ எவன் பையனாவனா இருந்துட்டு அதெல்லாம் தெரியாது. பீப்புள்ஸோட கன்சென்டோட தான் என்ன இருக்குன்னு ஆட்சி இருக்கணும்னு சொன்னா தட்ஸ் கன்சென்ட் ஆஃப் த பீப்புள் மூலமா இருக்கிறது. அதுதான் டெமோக்ரஸி. டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மஸ்ஜித், டெம்பிள்ஸ், சர்ச்சஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கிங்ஸா இருப்பாங்க. ஏன் கிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா லெஜிட்டமசி கேட்கறதுக்காக. காடோட அவதாரம், காடோட நிழல், காடோட பார்த்தீங்கன்னா முகல்ஸ் என்ன பண்ணா காடோட நிழல் அடிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு டெம்பிள்ஸ்லாம் பார்த்தா ராஜராஜ சோழன் டெம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழா டெம்பிள்ஸ் எல்லாம் அது எதுக்காக அப்படின்னா நான் காடோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பீப்புள்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. ஸோ அதுதான் டிவைன் ரைட்ஸ்ன்னு சொல்றோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் எக்ஸாம்ல. உனக்கு பிடிக்கலாம் அந்த கான்செப்டை விட்டுரு, அவ்வளோதான். டிவைன் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னா கடவுள் கொடுத்த ரைட்ஸ். அது நான் ஒன்று ஆள்றேன் அப்படின்னா அது கடவுள் கொடுத்த ரைட்ஸ் எனக்கு அது அப்படின்னு சொல்லுது. அந்த ரைட்ஸ் மிடீவல் ஏஜ்ல இருந்துச்சு. அதையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருன்னா டெமோக்ரஸியில. உனக்கு ரைட்ஸ் இருக்கு, டிவைன் ரைட்ஸ் இருக்கு, கடவுள்கிட்ட இருந்தே எனக்கு என்ன இருக்குன்னா உனக்கு உரிமைகள் வந்துச்சு அப்படின்னு கிடையாது. டிக்டேட்டர்ஷிப்புக்கும் சப்போர்ட் பண்ணாம பீப்புள் கன்சென்டோட இருக்கிறதா பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட். நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றோம், சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது. Next, the viewed state as an artificial mechanical creation of man. That's very, very important. State அப்படிங்கிறது artificial mechanical creation of man. கடவுள் கிரியேட் பண்ணது கிடையாது, அது நேச்சுரல் கிடையாது. மனுஷன் தான் என்ன பண்றான்னா ஸ்டேட்டை கிரியேட் பண்றான். எதுக்காக ஸ்டேட்டை கிரியேட் பண்றான்? தன்னோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக. தனக்கு என்னது தன்னோட லைஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, லிபர்ட்டி அண்ட் என்னது ஈக்குவல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, லிபர்ட்டி இருக்கணும்னு யார் சொல்றா அப்படின்னா ஜான் லாக் சொல்றாரு. ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜான் லாக் என்னன்னா ரைட் டு லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக. ஹோப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு லைஃபை பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனால் உனக்கு நீ ரைட்ஸ் கொடுத்தா என்ன பண்ண, நீ ஓவர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரைட்ஸையும் ஸ்டேட்டு கொடுத்துலாம். ஸ்டேட் ஒன்றை பெட்டராக பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாரு.
ஸோ அப்போ இது விஷயம் மூலமா சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து நம்ம தான் ஸ்டேட்டை கிரியேட் பண்றோம். கான்ஸ்டியூஷன் இஸ் த அவுட்கம் ஆஃப் த பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து என்னது வெறுப்புகள். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் மூலமா எல்லாருக்கும் ஓகேவா இருக்கிற ஒரு லா ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அது மூலமா தான் ஸ்டேட் கிரியேட் ஆகுது. ஸ்டேட்டுங்கிறது நேச்சுரல் கிடையாது. ஸ்டேட்னு ஒன்று நேச்சுரலா இருந்து அது உனக்கு ரைட்ஸ் கொடுக்கல. ஸ்டேட் ஆல்ரெடி காடா கிரியேட் பண்ணி ரைட்ஸ் கொடுக்கல. ரைட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணி சோஷியல் கான்ட்ராக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது ரைட்ஸ் கொடுக்குது. எது மூலமா ரைட்ஸ் கொடுக்குது? கான்ஸ்டியூஷன் சொன்னது லிமிடெட் கவர்மெண்ட். அது கன்சென்ட் மூலம் பீப்புள் கன்சென்ட் மூலமா இருக்கிற கவர்மெண்ட். அது அந்த லிமிட்டை வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக லிமிட் பண்றதுக்காக தான் கான்ஸ்டியூஷனே இருக்கு, சோஷியல் கான்ட்ராக்டே இருக்குது. ஓகேவா? வித் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இந்த இண்டிவிஜுவல் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. அவன் எலெக்ஷன் யார எலெக்ஷன் ஓட் போடுறானோ அவங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது ஆட்சிக்கு வரணும். அவங்க கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணலாம், அதுவுமே பீப்புள்ஸோட என்னது சப்போர்ட்டோட வித்தின் தி என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் என்னது கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் ஜீன் ஜாக்கஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்புலர் சொவர்னிட்டி அண்ட் ஜென்ரல் வில் மேக்கிங் தி ஸ்டேட் ப்ராடக்ட் கைடட் பை பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் வில். ஆடி பார்த்தோம் இல்லையா? ஜென்ரல் வில் அப்படின்னா என்ன, ரியல் வில் என்ன அப்படின்லாம் பார்த்தோம், ஆக்சுவல் வில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இவரோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வந்து பீப்புள் எல்லாமே சேர்ந்து சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். தட்ஸ் மீன்ஸ் யாருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, யாருக்கு என்னென்ன டியூட்டி இருக்கு அப்படிலாம் கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், ஜென்ரல் வில்ல தான் பார்க்கணும். ஜென்ரல் வில் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வில். எல்லா பீப்புள்ஸோடையும் சேர்ந்து என்ன கம்யூனிட்டி வில். அப்போ பாப்புலர் சொவர்னிட்டி அப்படிங்கிறது எல்லா மக்களும் சேர்ந்து ஆக்சுவலாக அவர் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி பீப்புள் எல்லாமே சேர்ந்து உட்கார்ந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலமா ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணும், ஜென்ரல் வில்னா என்னது, மக்களோட நலன், ஜென்ரல் என்னது நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதான் பாப்புலர் சொவர்னிட்டி அப்படிங்கிறது. பாப்புலர் சொவர்னிட்டி மக்களோட சப்போர்ட்டோட இருக்கிற சொவர்னிட்டி. தட் மீன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் மூலமா மக்கள் எல்லாமே சேர்ந்து சோஷியல் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி அது முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா பீப்புள் இருக்கணும், அது தட்ஸ் அ டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. ஏவி டைசி என்ன சொல்றாருன்னா டிஃபைன் டெமோக்ரஸி ஆஸ் அ கவர்மெண்ட் வேர் மெஜாரிட்டி ஒப்பீனியன் டிட்டர்மைன்ஸ் என்னது லெஜிஸ்லேஷன். தட்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா மட்டும் பார்க்கறது. அதாவது ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா அதாவது டெமோக்ரஸி அப்படிங்கிறது எலெக்ஷன் நடந்து பீப்புள் சப்போர்ட்டோட எலெக்ஷன் நடந்து தட்ஸ் மெஜாரிட்டி ஒப்பீனியனால என்ன அர்த்தம், எலெக்ஷன்ல ஒரு 51% ஓட் எடுத்தாலே போதும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ப்ரொபோர்ஷனல் சிஸ்டமும் கிடையாது. அதனால இந்தியாவில் வெறும் 36-37% ஓட்டு இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், மெஜாரிட்டி ரூல் வந்துடும். அதான் மெஜாரிட்டி ஒப்பீனியன் அப்படிங்கிறது. மற்ற எந்த பார்ட்டிக்கும் 36% இல்லை, எந்த பார்ட்டிக்கு அதிக பர்சன்டேஜ் இருக்கோ அதிக சீட்ஸ் வின் பண்ணுவான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவன் தான் லெஜிஸ்லேஷன்ஸ் கிரியேட் பண்ணுவான். த ஹைலைட்டிங் தி ரூல் ஆஃப் மெஜாரிட்டி. தட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஜஸ்ட் டெமோக்ரஸியை ஃபார்மா மட்டும் பார்க்கறது, சப்ஸ்டன்ஸா பார்க்காதது ஏவி டைஸோட ஆர்குமெண்ட். ஜேம்ஸ் பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அடிஷனல் பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறார். ஒரு ஃபார்மா பார்த்துட்டு போ, இல்லைன்னா வெறும் அப்படின்னா மெஜாரிட்டி ரூலா பாரு, whatever it is. டெமோக்ரஸியில் ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு. செல்ஃப் எஜுகேஷன் என்ன தெரியுமா, நம்ம ஓட் போடும்போது நம்மளாவே என்ன பண்ணுவோம், யாருக்கு ஓட்டு போடணும், இவனுக்கே நான் ஓட்டு போடணும், இவனுக்கே ஓட்டு போடக்கூடாது, அப்போ ஏன் இவன் என்னென்ன பண்ண நல்லது பண்ணா, இவன் என்ன கெட்டது பண்ணா, இவனுக்கு என்ன பெட்டரா இருக்கு, யாரு இது இப்படி சொல்லிட்டு டெமோக்ரஸி என்ன ஓட்டுனா என்ன நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எலெக்ஷன் டைம்ல பீப்புள்ஸ் எல்லாம் பயங்கர திடீர்னு பொலிட்டிஷியன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் மீன் செல்ஃப் எஜுகேஷன். அது மூலமா ஒரு கண்ட்ரியில நான் கண்ட்ரி, நான் சிட்டிசன், எனக்கு என்ன ரோல் இருக்கு, எனக்கு என்ன டியூட்டி இருக்கு, அவள் ரைட்ஸ் இருக்கு. அப்போ இவன் எலெக்ட் பண்ணா எனக்கு என்னென்ன எஜுகேஷன் கிடைக்குமா, ஹெல்த் கிடைக்குமா, இல்லைன்னா வெறும் எமோஷனலே கூஸ் பம்ப்ஸ்லேயே இருக்க போறேன்னா whatever it is. ஸோ பீப்புள் என்ன அப்படின்னா டிஸ்கஸ் பண்றது மூலமா they will get என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். செல்ஃப் எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு டெமோக்ரஸியில. இதெல்லாம் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோ, ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தெரியும் போது தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் என்ன, சப்ஸ்டன்ஸ்லாம் தெரியும் போது நீ பிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டா கூட ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ரஸி. ஸோ லிபரல் டெமோக்ரஸினா என்ன, அதான் இப்போ நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறது லிபரல் டெமோக்ரஸின்னு சொன்னோம். ஏர்லியர் ப்ராப்பர்ட்டி வாஸ் அ குவாலிஃபிகேஷன் ஃபார் ஓட். ஜேஎஸ் மில் என்ன சொன்னார் அப்படின்னா நீ உனக்கு டல் கன்ஃபார்மிட்டின்னு சொன்னார். அவர் டெமோக்ரஸிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சப்போர்ட் பண்ணாரு. இந்த பேக் என்ன பண்ணிச்சு அப்படின்னா டல் கன்ஃபார்மிட்டின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா புவர் பீப்புள்ஸ் நீ ஓட் கொடுத்தாலும் டெமோகோ கிரியேட் பண்ணிடுவாங்க. அவன் எமோஷனல் ஸ்வே ஆயிடுவான், ஏன்னா அவனுக்கு எஜுகேஷன் கிடையாது. அதனால நல்லா படித்தவனுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு. நீ 10th வரைக்கும் முடிச்சிருக்கியா 1 ஓட்டு, 12th முடிச்சிருக்கியா 2 ஓட்டு, டிகிரி முடிச்சிருக்கியா 3 ஓட்டு, உனக்கு ஒரே ஆளுக்கு வெயிட்டட் ஓட்டிங்.
ப்ராப்பர்ட்டி இருக்கா எக்ஸ்ட்ரா ஓட்டு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கிறவன் என்ன பண்ணுவானா என்னது, இப்போ பூ பீப்புள் ஈஸியாக ரெவல்யூஷன் பண்ணுவான். ரெவல்யூஷனால அது பூ பீப்புள் தாமா. ஏன் அப்படின்னா என்னது, அவனுக்கு இழக்க எதுவுமே இருக்காது. அதனால என்ன பண்ணுவானா சண்டை போடுவான். ஆனா இப்ப நீங்களே பாருங்க, நல்ல மாடி வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, நல்ல கிளாஸ் கண்ணாடி வீடு, கண்ணாடி வச்ச ஷோரூம்லாம் ரன் பண்றீங்க அப்படின்னா, ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா, ஃபைட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யார் பாதிக்கப்படுவா? ப்ராப்பர்ட்டி பீப்புள் தான் பாதிக்கப்படுவான். அதனால அவன் என்ன பண்ணுவான், சண்டைக்கு போக மாட்டான் மோஸ்ட்லி. எல்லாத்தையும் பேசி தீர்க்க ட்ரை பண்ணுவான். அதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு, ப்ராப்பர்ட்டி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நிலையா இருப்பான், நிதானமா இருப்பான், சண்டைக்கு போக மாட்டான், ரெவல்யூஷன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியையும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனையும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா நமக்கு அப்புறம் தான் யூஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, யூனிவர்சல் என்னது அடல்ட் பிரான்ச்சைஸ் கொடுத்துச்சு. 1960களில் தான் பார்த்தீங்கன்னா என்னது, பிளாக் பீப்புள் எல்லா பிளாக் பீப்புளுக்கும் ஓட் ரைட்ஸ் கிடைச்சது யூஎஸ்ல 1960களில் தான். நம்ம 1947 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அது யூனிவர்சல் என்னது அடல்ட் பிரான்ச்சைஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளவுக்குள்ள பெரிய விஷயம் பாருங்க அது. லேட்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய ஒர்க்கர்ஸ் கிரியேட் ஆரம்பிச்சாங்க. ஒர்க்கர்ஸ் கிரியேட் ஆகாம அவன் ரைட்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டான். என் ரைட்ஸை கொடுக்கணும்னா ரெவல்யூஷன் பண்ணுவேன்னு சொல்றான். அதுக்கு சப்போர்ட்டிவா மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆண்டி பார்த்தா லெனின், ஸ்டாலின் மாதிரி பிரின்சிபலா கிரியேட் ஆனோனையும் பயந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, குவாலிஃபிகேஷன், ஓட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு மாறாம எல்லாருக்கும் ஒரே ஓட்டுன்னு மாத்திடுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் டிமாண்ட் ஃபார் ஓட்டு கிரியேட் பண்ணும். ஒர்க்கர்ஸ் வந்து ஓட் டிமாண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபோர்சிங் சிஸ்டம்ஸ் டு அகாமடேட் தம் டு சேவ் தேர் அனதர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ். லிபரலிசம் வரணும்னு இருக்கணும்னாலே என்ன தேவைப்போம், எல்லாருக்கும் ஓட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. டுடே லிபரல் டெமோக்ரஸி ரெப்ரசன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எனது ஃப்ரீ மார்க்கெட். ஃப்ரீ மார்க்கெட்னா லிபரலிசம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னா என்ன அர்த்தம், டெமோக்ரஸி. எல்லாருக்கும் ஓட்டு இருந்துச்சுன்னா அது டெமோக்ரஸியுமா. ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிபரலிசம். ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குதா லிபரல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஃப்ரீ மார்க்கெட்டும் இருக்கும், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடும் இருக்கும். அட் சேம் டைம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். முதல் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீ மார்க்கெட்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ப்ராப்பர்ட்டி இருக்கிறவன் தான் என்னது நல்லா இருப்பான், அவனுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிகமாக என்ன வேல்யூ இருந்துச்சு. அந்த சிஸ்டம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்னது லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது, லிபரல் டெமோக்ரஸி ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் பை கன்சென்ட். ஆல்ரெடி சொன்னோம் அப்படிதானே. ஸோ லாக் இஸ் த ஃபாதர் ஆஃப் லிபரலிசம். அப்போ ஆப்வியஸா லிபரல் டெமோக்ரஸி சொல்லும்போது லாக் தான் வருவார். ஸோ கவர்மெண்ட் பை என்னது கன்சென்ட் அட் 2 levels. 2 லெவல்ல கன்சென்ட் இருக்கும். ஒன்று அமாங் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் த்ரூ என்னது மாஸ் மீடியா. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஸோ மோஸ்ட்லி லிபரல் டெமோக்ரஸியில் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இருக்குது ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியை பார்ட்டாக பிரித்து, ஓகேவா, ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருக்காரு. அந்த எம்பி யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா, பீப்புள் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த எம்பியோ சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த எம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா பீப்புள்ஸ் நெக்ஸ்ட் டைம் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. என்னோட ரெப்ரசன்டேட்டிவா என்னோட ஆளா நான் என்ன பண்ணுறேன்னா பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறேன்னு அர்த்தம். ஆனால் அப்படி ஒரு கான்செப்டே நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து தன்னோட எம்பி யாருன்னே தெரியாது. ஓட்டுலாம் போறது பார்த்தீங்கன்னா கட்சி சின்னத்துக்கும் கட்சி லீடருக்கும் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் பப்ளிக் த்ரூ மாஸ் மீடியா. பப்ளிக் த்ரூ மாஸ் மீடியான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாஸ் மீடியா மூலமா திரும்ப பீப்புள்ஸ் இப்பெல்லாம் சோஷியல் மீடியா வந்துருச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸ், டிவி, இது மாதிரி விஷயம் நியூஸஸ் மூலமாவோ பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கும், பயப்படும் ஸ்டேட். ஸோ இது இப்படி தான் பார்த்தா லிபரல் டெமோக்ரஸி ஒர்க் ஆகிடும். கன்சென்ட் எப்படி இருக்குன்னா டைரக்டா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மூலமா எலெக்ஷன் மூலமாவும் கன்சென்ட் இருக்கும், ப்ரொடெஸ்ட் மூலமா. ஸ்ட்ரீட் ப்ரொடெஸ்ட் லிபரல்ஸ் எப்போ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரீட் ப்ரொடெஸ்ட்னாலே தெருவில் இறங்கி போராடுறதுனால சோஷியலிசம். அது லிபரலிசம் என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமா, கோர்ட் மூலமா, லா மூலமா, பீஸ்ஃபுல் அகிடேஷன்ஸ் மூலமா தான் என்ன பண்ண முடியும்னா அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் மூலமா. அம்பேத்கர் தான் சப்போர்ட் பண்ணுவார். கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்னா சட்டம் மூலமா என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஜான் லாக் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கவர்மெண்ட் ஆஸ் எ ட்ரஸ்டி. கவர்மெண்ட்டுக்கு என்ன, கவர்மெண்ட் ஒரு ட்ரஸ்டி மாதிரி, பீப்புளோட ஒரு ட்ரஸ்டி மாதிரி, டு ப்ரொடெக்ட் நேச்சுரல் ரைட்ஸ். ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் இருக்குன்னு சொல்றாரு ஜான் லாக்குக்கு. ஸ்டேட்டோட ஒர்க் என்ன, பீப்புள்ஸோட ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்றது, பீப்புள்ஸோட ரைட்ஸை பாதுகாக்கிறது. ரைட் டு என்ன அப்படின்னா லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்றது. ரூசோ என்ன சொல்றாங்கன்னா ஜெனரல் வில் அப்படிங்கிறது சொன்னோம். டைரக்ட் டெமோக்ரஸியை லிங்க் பண்ணியும் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த விஷயம் ரிப்பீட்டடா அப்போ டெமோக்ரஸின்னு கேட்கும்போது ஜான் லாக்கை மீன் பண்ணாம என்ன எழுதக்கூடாது, கன்சென்ட்ங்கிற வேர்டு இல்லாம டெமோக்ரஸிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லிபரல் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது மெஜாரிட்டி, லிபரல் டெமோக்ரஸியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ரோல், த விஸ்டம் ஆஃப் த மெஜாரிட்டியை நம்புறது. ஸோ மெஜாரிட்டி ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ரெகக்னேஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் என்ஷோரிங் கவர்மெண்ட் பை லா.
லா மூலமா கவர்மெண்ட் நடக்கும், கான்ஸ்டியூஷன் மூலமா கவர்மெண்ட் நடக்கும். கவர்மெண்ட் இஸ் லிமிட்டட், ஸ்டேட் இஸ் லிமிட்டட் பை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். அப்படி இந்த விஷயம்லாம் லிபரல் டெமோக்ரஸியில் இருக்கிற அப்படின்னா மேஜர் எலமெண்ட்ஸ். ஸோ மெக்கானிசம் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸி, எப்படி லிபரல் டெமோக்ரஸி ரன் ஆகும் அப்படின்னா மல்டி பார்ட்டிசஸ். இதுதான் சைனா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைனா அண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா மாதிரி கண்ட்ரிஸஸ் இல்லைன்னா கியூபா மாதிரி கண்ட்ரிஸஸ் இதான் டிஃபர் ஆகும். கியூபா, சைனா, நார்த் கொரியாவை டெமோக்ரஸின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சிங்கிள் பார்ட்டி இருக்கும். சிங்கிள் பார்ட்டி தான், ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்கும். அந்த பார்ட்டியில தான் என்ன இருக்குன்னா எலெக்ஷன் நடக்கும். அந்த சிங்கிள் பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அந்த மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து லீடரை சூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இஸ் டெமோக்ராட்டிக் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது. அப்போ மல்டி பார்ட்டிசஸ் இருந்தால் தான் அது என்ன அப்படின்னா டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. லிபரல் டெமோக்ரஸியில் மல்டி பார்ட்டி. இந்தியாவில் எத்தனை பார்ட்டி இருக்கு இல்லையா, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜர் ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருக்கும். யூகேலையும் அப்படிதான். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ட்டிசஸ் இருக்கும். ஒன்று டுவல் பார்ட்டியாக இருக்கணும், மல்டி பார்ட்டியாக இருக்கணும். இதை சப்போர்ட் பண்ணுவாங்க லிபரல் டெமோக்ரஸியில். சிங்கிள் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால சைனாவை டெமோக்ரஸின்னு யாரும் ஒத்துக்க மாட்டா. லிபரல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸஸ். ஸோ ஃப்ரீலி கம்பீட்டிங்காக இருக்கணும். எல்லா எலெக்ஷன் நடக்கும்போது என்ன இருக்குன்னா எல்லா பார்ட்டிஸஸ்க்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலாக இருக்கணும். கிவிங் பீப்புள்ஸ் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் டு கன்சிடர் வேரியஸ் அல்டர்னேட்டிவ். டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸஸ். யூகேல பார்த்தீங்க அப்படின்னா லிபரல் டெமோக்ரஸி தான். ஆனால் அங்கே என்ன இருக்கு அப்படின்னா லேபர் பார்ட்டி மோஸ்ட்லி சோஷியலிசம். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டெய்மர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்மர், அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. அவர் லேபர் பார்ட்டின்னு லேபர் பார்ட்டினா என்ன தோணுது, சோஷியலிசம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற பார்ட்டி அது. பட் ஸ்டில் அது என்னது, அதாவது பீப்புள்ஸ்க்கு இந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா. இப்படி என்ன சாய்ஸ் இருக்கு, லேபர் பார்ட்டியை சோஷியலிசம் சப்போர்ட் பண்ணுமா, லிபரல் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சாய்ஸ் இருக்கு. ஜெர்மனிலாம் மல்டி பார்ட்டி, ரொம்ப எக்கச்சக்கமா நிறைய பார்ட்டிசஸ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சு ஜெர்மனியில். அதுவே டிராஃபிக் லைட்ஸ் கோலிஷன் அப்படிம்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டியில் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரே கவர்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஜெர்மனியில் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஆனால் இங்கே எல்லாம் என்ன நடக்குதுன்னா மல்டி பார்ட்டிசஸ் இருக்கு. பீப்புள்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு. நான் லிபரல் சூஸ் பண்ணுமா, கிரீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரீனா என்வரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், என்வரான்மெண்டல் சப்போர்ட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிசஸ் நான் ஓட் போடணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. நெக்ஸ்ட், பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆர் நாட் கன்ஃபைன்ட் டு எனி ப்ரிவிலேஜ்டு கிளாஸ். இந்த பர்டிகுலர் ஃபேமிலியிலேருந்து தான் லீடர்ஸஸ் வரணும். ஸோ பர்டிகுலர் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட், செக்ஸ், ரிலீஜன்ஸ் இதுலேருந்து தான் என்னது லீடர்ஸஸ் வரணும்னு சொல்லாமல் ரேஸு, கிளாஸு, ஜெண்டரை வச்சு என்ன ஆகக்கூடாது, பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடாது. யார் வேணா பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு, யார் வேணா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு என்னது கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் ரைட்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. பீரியாடிக் எலெக்ஷன்ஸ் இருக்கணும், எஸ்பெஷலி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ் மூலமாக. எனிபாடி எலெக்ஷன் ஒரு டைம் எலெக்ஷன் பண்ணிட்டு சாகிற வரைக்கும் இருக்கக்கூடாதுல்ல, அதனால. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிவில் லிபர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. சிவில் லிபர்ட்டிஸ் அப்படின்னா தட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் செட்டில், இது எல்லாமே. ஸோ கேரண்டீடு அலாங் சைட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஏன் சிவில் லிபர்ட்டிஸோட வரும்போதே இந்த லைன்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கு. ஸ்டேட் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னா யார்கிட்ட தான் போக முடியும், ஜுடிஷியரி தான் போக முடியும். ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்கணும். கவர்மெண்டோட டிபெண்டா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் ஓகே சொல்லிடும் இல்லையா. அப்போ இண்டிபெண்டா இருக்கும். ஜுடிஷியரி என்ன சொல்லும், இப்படி கவர்மெண்ட் டூ மச்சா போகக்கூடாது. ஐயா அவனை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், லா படி தான் அரெஸ்ட் பண்ணணும். டிடென்ஷன் பண்ணும்போது லா படி தான் டிடென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. அதனால தான் ஜுடிஷியரி என்ன அப்படின்னா கோர்ட்டை, சுப்ரீம் கோர்ட்டை, ஜுடிஷியரி நம்ம என்ன சொல்றோம், இட்ஸ் அவங்க என்ன அப்படின்னா தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்றவங்க. அவங்க டிஃபெண்டர் ஆஃப் தி என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் பவர் ரொம்ப முக்கியம். செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ். லா மேக் பண்றவன் தனியா ஒருத்தர் இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்றவன் தனியா இருக்கணும், ஜுடிஷியரி தனியா இருக்கணும். மூணும் தனித்தனியா ஸ்பிளிட்டா இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் ஓவரா போனானா, லா மேக் பண்ற ஓவரா போனா அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கொஸ்டின் கேட்பான். எக்ஸிக்யூட்டிவ் ஓவரா போனானா லா மேக் பண்ற கொஸ்டின் கேட்பான். அண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேரும் ஓவரா போனா யார் கொஸ்டின் கேட்பான், ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்பான். இது மாதிரி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். அதுதான் தட்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற எல்லா டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப டீப்பா இருக்கிற, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்மா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸின்னு சொல்லும்போது லிபரல் டெமோக்ரஸி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸ்லைட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக லிபரல் டெமோக்ரஸி முடிச்சதுக்கு அப்புறமா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி,
கண்டெம்பரரி டெமோக்ரஸி, ராடிக்கல் டெமோக்ரஸின்னு டாபிக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கே நான் ரெப்ரசன்ட் டெமோக்ரஸி எடுத்திருக்கோம். ஆனால் இதுவே 1 hour கிளாஸ் போகிறதுனால நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் ரெப்ரசன்ட் டெமோக்ரஸி எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டெமோக்ரஸின்னு சொல்லும்போது அதோட மீனிங் என்ன? இது எஸ்ஏலாம் எழுதும்போது அழகாக எழுதலாம். எஸ்ஏல எழுதும்போது எக்ஸ்பிளேஷன் எஸ்ஏல எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த பர்சன்ஸ் வந்து எஸ்ஏ எழுதும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். எஸ்ஏ இட் செல்ஃப் எடிட்டோரியல் மாதிரி ஒரு கான்செப்டை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டூ மச் அதிலே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எஸ்ஏல டெமோக்ரஸினா என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் பை த பீப்புள் சொல்லும்போது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்னா என்னன்னு சொல்லணும். இட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். கவர்மெண்ட் இருந்தாலே மக்களோட கவர்மெண்டாக தான் இருக்கும். மக்களோடனா என்னது, மக்களை மேனேஜ் பண்ணுறதுக்கான கவர்மெண்டாக தான் இருக்கும். அது வந்து என்னது, அது மேன்ம ஜுந்தாவாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம். ஆனால் மேன்ம ஜுந்தா என்ன கிடையாது, டெமோக்ரஸி கிடையாது. அப்போ அந்த ஒரு வேர்டு மட்டும் முக்கியம் கிடையாது. ஃபார் த பீப்புள்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ என்ன பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக என்ன முக்கியம், எசன்ஸ் டெமோக்ரஸியோட எசன்ஸ் என்ன அப்படின்னா பை த பீப்புள், மக்களால் இருக்கிற ஆட்சியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும், ஃப்ரீ ஆஃப் இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன்ஸ் இருக்கணும், அப்போல் ஆஃப் மெஜாரிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டி, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டினரி பீப்புள்ஸோட விஸ்டம், அவனால பெட்டராக சூஸ் பண்ண முடியும், பெட்டராக இருக்க முடியும் நம்புறது தான் பார்த்தீங்கன்னா என்னது லிபரல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. சேலஞ்சஸ் ஆஃப் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது, செலக்டிவாக மிஸ்யூஸ் பண்ணும்போது இட்ஸ் அ ப்ராப்ளம். ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற அதே சேம் ப்ராப்ளம் தான் இங்கேயும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் சொல்லும்போது என்னதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, மோர் டெமோக்ரஸி, மோர் ஃப்ரீடம் தான் சாய்ஸஸாக இருக்குமே தவிர லெஸ் ஃப்ரீடமோ லெஸ் டெமோக்ரஸியாக இருக்காது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே டெமோக்ரஸியை பொலிட்டிக்கல் சயின்ஸில் மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் கன்க்ளூஷன் வரும்போது என்ன பண்ணிடும் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணும். ஆனால் ஜிஎஸ்லாம் எழுதும்போது மோஸ்ட்லி அது டெமோக்ரஸி எகெயின்ஸ்டாக பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி என்ன பண்ணும், சப்போர்ட்டிவாக கொடுக்கணும். ஸோ வேவ்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது வேர்ல்டு வார், இண்டர்வார் பீரியட் என்ன நடந்துச்சு, வேர்ல்டு வார் 2 அப்புறம் என்ன நடந்துச்சு, அரப் எக்ஸப்ஷனலிசம்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th வேவ்ல என்னது, அரப் சம்மர் ஆண்டு பார்த்தீங்கன்னா என்னது, அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது எப்படி அரப் சம்மராக மாறிச்சு அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் நோஷன் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லும்போது ஏன்ஷியன்ட் டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், பிளாட்டோ, அரிஸ்டாட்டலுக்கு. மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னா அது மாக்கியவெல்லி, மொண்டெஸ்கியூக்கு எப்படி ஃபார்மாக மட்டும் இருந்துச்சு, ஹாப்ஸ் லாக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், ஈவன் ரூசோ, ஏவி டைஸோட ஃபார்ம்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறதும், ஜேம்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து எஸ்ஏல மென்ஷன் பண்ணலாம், ஈவன் ஜிஎஸ்ல மென்ஷன் பண்ணலாம். எஜுகேஷன், செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி டெமோக்ரஸியில் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும், எவல்யூஷன் ஆஃப் லிபரல் டெமோக்ரஸி எப்படி வந்துச்சு, எப்படி ஓட்டர் ரைட்ஸ் கொடுக்கும்போது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதும், அண்ட் லிபரல் டெமோக்ரஸியோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அப்படி தானே? ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது டேர்ம்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச்சோட, ஒரு மென்டரோட ஐடியாவோட, ஒரு மென்டரோட பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ஹெல்ப்போட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் சரி. ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான தனி கோர்சஸ் ஃபீ வந்து என்னது ஃபுல்லாமே ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணாலும் சரி, இது மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது கோர்ஸ் டீட்டெயில்ஸஸ் வந்து டெலிகிராம் இல்லைனா வந்து வெப்சைட்ஸில் அதுக்கான டீட்டெயில்ஸஸ் இருக்கும். டீட்டெயில்ஸை பார்த்துட்டு என்னது தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி ஆன்லைனில் என்னென்ன ஃப்ரீ கண்டென்ட்ஸ் இருக்கோ அதை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரீ கண்டென்ட் சொல்கிறத விட இட்ஸ் வின் சுச்சுவேஷன் தான் எல்லாமே. ஸோ கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது இட்ஸ் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி. நல்லா இருந்துச்சுன்னு நோட்டு போய் சொல்ல போகிறேன் இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலமாக ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அஃபோர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஒரு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சும்மா எனக்கு ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு குவாலிட்டி கம்மி பண்ணுற விஷயம் சுத்தமாக கிடையாதுமா. எவ்வளோ முடியுமோ இந்த கிளாஸ் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய விஷயம் போயிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இல்லை அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மொபைல் எல்லாம் வந்து என்னது மொபைலை வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மொபைலை நான் என்ன பண்ணக்கூடாது, ஏர்ப்ளைன் மோடில் போடவே கூடாது. ஆனால் ஸ்டில் ஏர்ப்ளைன் மோடில் போட்டு என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் எடுத்து முடிச்சிருக்கிறேன். ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னது எவ்வளோ முடியும், பேசிக்ஸ் தான் இது இன்றைக்கி எடுத்து ஃபுல்லாக டெமோக்ரஸி. அதுவே என்னதுன்னா 1 hour. இந்த 1 hour கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைடு, இந்த கண்டென்ட்டு இதை ஃபுல்லாக இது பண்ணி அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே ஆகும். ஒரு 1 hour கண்டென்ட்டை நான் 1 hour சொல்லணும் அப்படின்னா ஹாஃப் டேக்கு மேலே ஒர்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா அதுக்கான வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்குது. இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அதை ரெண்டரிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் என்ன ஆகும்னா அது 2-3 hours ஆகும். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் அது. இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அது நிறைய பேர் யூட்டிலைசஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்டாக யூட்டிலைசஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும்.
இந்த வியூஸ் இன்க்ரீசஸ் ஆகும். வியூஸோட இது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹவர்ஸ், வாட்சிங் ஹவர்ஸ், யூடியூப்ல வாட்சிங் ஹவர்ஸ் உள்ள போய் பார்க்க முடியும். ஸோ பார்க்கும்போது எப்படின்னா அந்த ஹவர்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பா ஆனால் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா அது ஐம் ஆல்சோ நிறைய ஷேர் பண்ணுங்கம்மா, தயவு செய்து லைக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஆஃப்லைன் கிளாஸை தேவைப்பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்மா என்னோட கிளாஸு. தேங்க்யூ.